ஓம் சிவாய நம. மூல நட்சத்திரம். ஸோ மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா, மூல நட்சத்திரமா ஐயோ வேணாமா, ஐயோ மூல நட்சத்திரம் பொண்ணு ஆகாது. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த விட்டு போறீங்கன்னு தெரியல. ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தி சாதுரியம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அவங்க என்னன்னா, மற்றவங்க எல்லாரையும் யோசித்து விட ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. நிறைய திறமசாலிகள் மூலத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கும், ஆன்மீக உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க. இதுதானே வேணும் வாழ்க்கைக்கு. இது தவிர வேற என்ன வேணும்? ஸோ இதெல்லாம் மூலத்துல உடல் ஆரோக்கியத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு பேசிக்காவே ஒரு உடல் திடம் இருக்கும். ஸோ இவ்வளோலாம் இருந்தோம். நிறைய பேர் மூலத்துல பிறந்தாலே ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா மூலமா ஆணமா அப்படின்னு பயம் காட்டிட்டே உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளோதான் உருண்டு ஊட்ட போறீங்கன்னு தெரியல. மூலங்களை தவற விடுபவர்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களை தொலைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல திறமையானவர்கள், புத்திசாலியானவர்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடும்பத்தை ஒரு திறமைசாலி ஒரு இடத்துல போய் வழி நடத்துறாங்கன்னா அந்த இடம் எப்படிங்க ஸ்பாயில் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமைகளாம் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஒரு மூல நட்சத்திரக்காரங்களை எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்களோட ஃபீல்ட்ல எவ்வளோ விஷயங்கள் அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி பேசினாலும் அவங்களுக்குலாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும்னா மாமரத்தை அதிகமாக வணங்குங்கள், மாம்பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ வெள்ளை இருக்கும் பூவை அதிகமாக பயன்படுத்துங்க. இது மூணுமே தான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும்.